What happened to Big Boss Tamil Season 9? Another shocking walkout from Big Boss house. Ramya Jo officially walk out from Big Boss Season 9 Tamil. So recent update from on the set. Ramya Jo officially walk out from Big Boss Tamil Season 9. ஸோ இப்படி நிறைய விடயங்கள் வருது. லைவில் என்ன நடந்துச்சு, ரம்யா ஜோ என்ன ஆனாங்க, ஸோ இதற்கு காரணமான இந்த அரோரா அப்படின்ற நபர் பாவித்த சில கேவலமான வார்த்தைகள், இதை பற்றிய விடயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க, லைக் பண்ணுங்க, பல பேருக்கு போகும், ஷேர் பண்ணுங்க. ஸோ முதலாவது விடயம் ரம்யா யோ வேர்சஸ் அரோரா. நம்ம எபிசோட்ல பார்த்துருப்போம், லைவ்ல பார்த்துருப்போம். இப்போ ரம்யா ஜோ அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெளி இதுலயே அவங்கள ஒரு தைரியமான ஒரு நபர். ஆனால் அதே நேரத்தில் அந்த தைரியமான நபர்களுக்கு பொய் சொன்னாலோ இல்லை தப்பான விடயம் பேசினாலோ பார்த்தாலோ அவங்களுடைய தொழிலை கேவலமா பேசினாலோ இல்லை அவங்கள மதிக்காட்டியோ அவங்களுக்கு அந்த கோபம் வரும். கோபம் வந்துச்சு அப்படின்னா வெளியில ஓகே ஃபுட் நல்லா கிடைக்குது, எனர்ஜி இருக்குது, ஸோ அப்போ அவங்களுக்கான அந்த ஒரு கூட்டமும் இருக்கு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு கம்மியாக தான் வருது, என்னதான் லக்ஸரி இதுக்குள்ள இருந்தாலும். அதை தாண்டி அந்த சூழல், பழகிற மனிதர்கள் அப்படி இருக்கக்குள்ள இந்த அரோரா அப்படின்றவங்க சத்தியமா சொல்றாங்க, இந்த பிக் பாஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் தகுதி இல்லாத நபர்கள் ஒரு சீசனுக்குள்ள போனது அப்படின்னா இந்த சீசன்ல தான். அதுல முதலாவது தகுதி இல்லாம வந்த நபர் தான் இந்த அரோரா அப்படின்ற ஒரு நபர். இது ஒரு அம்மா கூட பேசியிருந்தேன், கனடாவில் இருக்கிற அம்மா. அவங்க சொன்னாங்க அரோராவை பார்க்கக்குள்ள பிச்சை எடுத்து தின்னின ஒரு நல்லா வந்தா கூட பரவாயில்ல, ஆனா இப்படி அசிங்கம் பண்ணி போட்டு இப்படி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. கனடாவில் இருக்கிறவங்க அவங்களோட பிள்ளைகளோட இதை கூட சொன்னாங்க. அவர் ஆடை கலாச்சாரம், பேச்சு வழக்கு கலாச்சாரம், பழகிற விதங்கள், எங்களுடைய பிள்ளைகள் 2Kல பிறந்திருந்தா கூட இப்ப வரைக்கும் அந்த இதை தமிழர் இதை கலாச்சாரத்தை பின்பற்றாங்க. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் கூட வெளிநாட்டு பெண்கள் கூட தமிழ் கலாச்சாரத்தை விரும்பி தமிழர்களை விரும்புறாங்க, தமிழர்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கக்குள்ள இந்த அபரா அப்படின்றவர் ஒரு சாபக்கேடு நம்மளுடைய தமிழ் ஷோக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ஆதங்கப்பட்டு சொன்னாங்க. அது 100% உண்மைதான். ஏன்னா லைவ்ல பார்க்க முடியாம இருக்கு அரோரா பண்ற கேவலங்கள். அவங்க இந்த ட்ரையாங்கிள் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க. துஷார ஏத்தி விடுறது, டீஸ் பண்றது, மடிக்கு மேல காலை போடுறது, டபுள் மீனிங் வார்த்தைகள்ல பேசுறது, இன்னொரு பக்கம் கமரடினா அவரை தீண்டி விடுறது, அந்த அந்த அசிங்கமா கிடைக்குமா? உங்களை பெற்றவங்க எப்படி அவங்க கேர் பண்ணியிருந்தா என்னத்துக்கு நீங்க எப்படி அந்த படங்களை மட்டும் போட்டு ஃபேமஸா இங்க வந்திருப்பீங்க? சி அப்படிதான் இருக்கு. சரி, அப்ப அப்படி இருக்கக்குள்ள இங்க அரோரா அப்படின்றவங்க அவங்களுக்கு அந்த பொய் சொல்றதெல்லாம் சர்வசாதாரணம், மூட்டி விடுறதெல்லாம் சர்வசாதாரணம். ஒரு பாய்சன் போட்டுருந்தாங்க. இந்த ஷோக்கு எப்படி வந்தாங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களோட சப்போர்ட். போன சீசன் அவங்களோட ஃப்ரெண்டு ரியான்றவங்க வந்தாங்க, தகுதியே இல்லாம பிக் பாஸ் ரிவ்யூர் பொய்ய சொல்லி மக்கள் செருப்படி கொடுத்து வெளியில அனுப்புனாங்க, வெளியில போட்டு முதல் வீக்லயே. அதே மாதிரி தான் இந்த அவங்க காரி துப்பி கொண்டிருக்காங்க வெளியில மக்கள். அதுல பலூனக்கான்ற பேர் எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல, அந்த பேரை மாத்தணும்னு உள்ள வந்திருக்காங்க. இப்ப அதை விட கேவலமான பேர்கள் ஒன்றிருக்கு. சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள இந்த நபர் ரம்யா அவர்களை பத்தி போய் தான் சொன்னாங்க. ரம்யா அவர்களோட சண்டை பிடிக்க வச்சதா இருக்கட்டும், ரம்யா சண்டை பிடிக்க வச்சதா இருக்கட்டும், கத்த வச்சதா இருக்கட்டும், ஒரு சொல்லி போட்டு நான் சொல்லல நீதான் சொன்ன அப்படின்னு பொய் வாயத்து வந்தாலே பொய். அரோரா இந்த விச போட்டு ரெண்டுவாங்கல்ல, அது இந்த அரோரா தான். ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள ரம்யாவுக்கு அது பயங்கரமா ஹிட் ஆச்சு. கோவம் வந்துட்டு, யாரா இருந்தாலும் கோவம் வரும். ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள ஒன்று அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷன், அவங்க கரெக்டா அவங்கள சாப்பிடல நினைக்கிறேன், அந்த சிச்சுவேஷனுக்கு அவங்க இன்னும் ஸ்டடி ஆகல. இப்படி இருக்கக்குள்ள இந்த அரோரா பண்ண விடயங்கள் எமோஷனலி அவங்களுக்கு இதனால அவங்க இந்த பிக் பாஸ் அந்த வீட்டுக்குள்ள மயங்கி விழுந்துட்டாங்க. மயங்கி விழுந்து ஒரு 10 நிமிஷமா எந்த குரலுமே பிக் பாஸ் இருந்து வரல. ஒருவேளை அரோரா விழுந்திருந்தா உடனே வந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அரோராக்கு வேண்டப்பட்ட நபர்கள்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. அதை நான் நினைச்சு பாருங்க, அரோரா போன்ற நபர் எந்த வித திறமையும் இல்லாம உள்ளுக்குள்ள இந்த பிக் பாஸ் போன்ற ஒரு ஷோக்கு வரேன்னா எப்படி? இதெல்லாம் இப்படியான இன்ஃபுளுன்ஸ் தான். ஸோ அப்ப ரம்யா விழுந்தபடியா ஒரு 10 நிமிஷத்துக்கு யாருமே வரல. பிகாஸ் விக்ரம் கத்த ஆரம்பிச்சுட்டாரு, என்ன பண்றீங்க, அங்க ஒரு பொண்ணு மூச்சு பேச்சு இல்லாம விழுந்து கிடக்குறா, என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ அப்ப அதை வச்சு போட்டு இப்ப பல இடங்கள்ல இப்ப கடந்த ஒரு 1 ஹவரா ரம்யா ஜோ அவர்கள் ஆஃபிஷியலி வாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஈவன் பிக் பாஸோட கூட அவங்க
பேசி போட்டு நான் வெளியில போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோன்னு பார்த்து அவங்க வெளியில போறாங்க, சரி வெளியில போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அது ஏஐ டீப் ஃபேக் வீடியோ. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு செட்ல இருந்து வர்ற அப்டேட், இப்போ ரம்யா ஜோ அவர்கள் வந்து அப்படி எவிக்ட் எல்லாம் ஆக இல்லை, அவங்க உள்ளுக்குள்ளதான் இருக்காங்க, அவங்களுக்கான சிகிச்சை டாக்டர்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க, சரிங்களா? ஸோ ரம்யா ஜோ அவர்கள் எவிக்ட் ஆகல, வாக் அவுட் ஆகல, இதுதான் நடக்குது மக்களே. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் தகுதி இல்லாத நபர்களை இப்படியான ஷோக்கு விட்டா அரோரா, ஆதிரை, கமர்டீன் இப்படியான நபர்கள் இந்த ஷோல நிறைய இருக்குது. அப்புறம் இப்படியான நபர்களை விட்டா இப்படித்தான் நடக்கும். அதுல முக்கியமா இந்த அரோரா, ஆதிரை, எஃப்ஜே, இந்த துஷார் இவங்கெல்லாம் பண்ற அசிங்கங்கள் கன்றாவியா இருக்கு. இதுக்கு முதல் வந்த எந்த போட்டியாளர்களும் பண்ணாத விடயங்களை அந்த அரோரா துஷாரோட ஒரு கான்வர்சேஷன் பார்த்தேன் அந்த பாத்ரூமுக்குள்ள. அந்த சொல்ல முடியாத அளவுக்கு இரட்டையத்த வார்த்தைகள், எங்க இருந்து தைரியம் வருது இப்படியான? இப்ப தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் பண்ணுவாங்க. அப்ப சின்ன வயசுல இருந்து ஒரு விடயத்தை பண்ணிட்டு வந்தா அது தப்புன்னு அதுகளுக்கு தெரியாது. எங்க போனாலும் எத்தனை கேமரா இருந்தாலும் அது தப்புன்னு தெரியாம வந்து பேசும். இது வந்து பெரியவங்க சொல்லி திருத்தணும், இதெல்லாம் நான் திருந்தாது. ஸோ ரம்யா அவர்கள் எவிக்ட் ஆகல, வாக் அவுட் பண்ணல, இப்பதான் வீட்டில் இருக்காங்க. இதுதான் லேட்டஸ்ட் அப்டேட் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 லைவ், சரிங்களா? நன்றி.